ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி வாசை உந்தன் கூடார அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போமாமே. எதிர்நோக்கி காத்திருப்போம். வாசை உந்தன் கூடாரத்தை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் வாதை ஒன்றும் அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. ஆமே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய். ஆமே. வாசை கூடார ஆமென். பொல்லா நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்து. நல்ல விசுவாசமாய் தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். இன்னும் ஒரு முறை வாதை அணுகாது மகனே. நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். அவருடைய ஆவியினாலே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை துணையாளர். ஆமென். வாதை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஆமே. வாதை உந்தன் அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை. ஆமே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கி
தொடங்கினவர். ஆமென். அவர் சொன்னபடி செய்வார். தொடங்கினவர் முடித்திடுவார். சொன்னதை செய்திடுவார். வாதையும் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. இன்னொரு முறை வாதை நல்ல விசுவாசமாய் கம்பீரமாய் நம்முடைய கூடாரங்களில் வாதைகள் ஒன்றும் அணுகாது. அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு அரணான பட்டயமும் கேடகமுமாய் இருக்கிறார். ஆமே ஆமே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தர் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயம் அடைக்கலமான ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். நம்முடைய கூடாரங்களில் வாதைகள் அணுகாமல் இம்மட்டுமாய் நம்மளை காத்து வந்த தெய்வத்துக்கு ஆமென் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லலாமா? ஆமென் ஆமென் ஆமென். அவர் நமக்கு அரணான பட்டயமாக இருக்கிறார், அரணான கேடயமாக இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91 எப்படியா சொல்லி இருக்கிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோழில் தங்குவான்னு சொல்லியிருக்கிறது. ஆமென். அவர் என்னுடைய அடைக்கலம், அவர் என்னுடைய கேடகம். நான் அவரையே நம்பி இருக்கிறேன். அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ. அல்லேலூயா. ஆமென். இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ. அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆமென். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இன்று அகமகிழ்வோம் ஆக்களி. அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்
நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆமென். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வ. நல்ல நம்பிக்கையோட தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் இன்று அகமகிழ்வோ, ஆக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. என்று அகமகிழ்வோ, ஆக்களிப்போ, அல்லேலூயா. ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்றே. ஆமே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்க. ஆமே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆமென். இன்று அகமகிழ்வோ, ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா. ஆமென். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீர். ஆமை. நல்ல கண்களை மூடி தோல்வி இல்லை எனக்கு, கரங்களை தட்டி கண்களை மூடி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை தகர்த்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை நல்ல கம்பீரமாய் சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் நல்ல உற்சாகமா என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு ஆமென் என்னாலும் வெற்றியே. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நல்ல விசுவாசத்தோடு தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று இன்னொரு முறை ஆமே. தோல்வி சபைக்கில்லையே, சபை தோற்று போவதில்லையே. தோல்வி சபைக்கில்லையே, சபை தோற்று போவதில்லையே. ஆமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. ஆமேன். அவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே வெற்றி தான். ஆமேன். சபைக்கு எப்போவுமே வெற்றி. சபையை வைத்து பாதாளத்தை ஜெயிக்க வைத்திருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். சிறைச்சாலை கதவுகளை உடைக்க வைத்திருக்கிறார் துதியினாலே. ஆமேன் ஆமேன். வாய்களை திறந்து ஆமேன் ஆமேன். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு செய்தது ரொம்ப பெரிய அற்புதம், அதிசயம்ப்பா. உம்முடைய கிருபை ரொம்ப பெருசுப்பா. சபைக்கு நீர் பாராட்டின கிருபை ரொம்ப பெருசுப்பா. பாவியாக இருக்கிற எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீர் உம்முடைய சித்தத்தை பரமண்டலத்திலே செய்தது போல இந்த சபையிலும் இந்த பூமியிலும் இந்த பட்டணத்திலும் செய்வீராக. அதற்கு நாங்கள் பாத்திரவானாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசப்பா. ஆமென் ஆமென் ஆமென். உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க, உடைய வேதத்தை நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. நன்றி 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 நன்றி. ஆமென். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார்.
கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார், எல்லா கண்களை மூடி என்ன தேற்றி வாழ வைத்தார். அப்படியே கொஞ்ச நேரம் தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார், என்ன கழுவி மீட்டு கொண்டார், என்ன கழுவி மீட்டு கொண்டார். ஒரு முறை சபையா தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வை. இன்னும் ஒரு முறை தேடி இயேசு வந்தார், சபையை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். ஆமெனப்பா, எங்களை நீர் மட்டுமாய் தேடி வந்ததற்காக நன்றி. நாங்கள் ஒன்றுமே இல்லாத போயினும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அந்த தெரிந்து கொள்ளுதலை நீர் எப்போவுமே மறக்கவே இல்லை. எங்களை இன்னும் நினைவாய் உங்களுடைய நினைவில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் ஏசப்பா, பாவிகளப்பா. ஆனாலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் இவ்வளவு பெரிதாக இருக்கிறதற்காக நன்றி. பாடல் துதி ஆராதனையில் நீர் அசைவாடினதற்காக நன்றி. மீதியான உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எங்களிடத்தில் நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பலப்படுத்தும், சகாயம் செய்யும். மீதியான நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் உற்சாகமாக மேடைக்கு வரவேற்கலாமா? அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி நல்லா எல்லாரும். துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிற நல்ல தகப்பன், ஒரு விசையாய் இருந்தவர்களாய் 2 கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆண்டவரே, இந்த 5 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, ஆண்டவரே, பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கிருபையாய் வழி நடத்துகிறீங்களே ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லி ஒரு 2 நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உங்களுக்கு
நன்றி. நீங்கள் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி ராஜா. உம்முடைய அன்புக்காக நன்றி ராஜா. உம்முடைய விடுதலைக்காக நன்றி. உம்முடைய ஜெயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரையும் நடத்தின தேவாதி தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இருதயத்தின் ஆழத்திலே இருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த இயேசுவே, இயேசு ராஜாவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி சுருக்கமாக நீங்கள் நன்றி செலுத்துங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒருவர் நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே, எஸ் ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அநேகருடைய சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே நாங்கள் கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். துதி இருக்கிறபடியால் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை வாய்களை திறந்து மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான், இந்த இடத்திலே தான் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும், உயர்த்த முடியும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் சங்கீதம் 27வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் Psalm 24 verse 4. சங்கீதம் 24வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் இங்கிலீஷ் பைபிள் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்க பிள்ளைகள் ரீட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏண்டால் தமிழ் பைபிளில் அவருடைய மகிமை என்று போட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் கர்த்தரை நான் காண்பேன் என்று போட்டிருக்கிறது. வாசிங்க. இருந்தால் இருக்குதா? கொண்டு வரையில்லையா இங்கிலீஷ் பைபிள்? பிள்ளைகள் பைபிள் வச்சிருக்க வேணும். ஆமாம். that I seek after என்று கிடாக்கு. ஹல்லேலூயா. க்ளோரி என்று வரையில. ஆனால் தமிழ் பைபிளில் அழகாக அவருடைய மகிமையை வாசிங்க. ரீட் பண்ணுங்க சிஸ்டர். That I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. ஆமென். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. தேவ மகிமையை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அவர் மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மகிமை உள்ள தேவன். Glory to God. அவர் மகிமை உள்ள தேவன். தாவீது பாருங்க, அநேக ஜெபங்களை அவர் பண்ணியிருந்தாலும் கர்த்தரிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்று சொல்லி சொன்னால் பெரிய ஒரு லிஸ்ட்டை நாங்கள் ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக வைப்போம். நல்லது.
நாங்கள் அநேக காரியங்களுக்காக தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிறது நல்லது. ஒரு ஒரு பெண் இப்படி ஜெபித்திருக்கிறாங்க, திருமணமாக போகிற ஆண் எனக்கு இப்படி இருக்க வேணும்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கோலியாத்து மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி. ஏன்னு சொல்லிச்சுன்னா கோலியாத்து நல்ல ஹைட்டாக இருந்தபடி எனக்கு ஹைட்டாக வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. திருமணமாக போகிற பாருங்க பெண்கள் ஆண்கள் வந்து எனக்கு எப்படி கணவன் வேணும், எப்படி மனைவி வேணும், பெரிய ஒரு லிஸ்ட் அப்படியே அடுக்கி கொண்டு போவாங்க. பெருசாக போய் கொண்டிருக்கு லிஸ்ட். ஒரு ஒரு மல்லிகை கடைக்கு சாமானுக்கு போகிறோன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் எழுதுவேன். நாங்கள் பருப்பு உப்பு சீனி என்றெல்லாம் எழுதி அந்த லிஸ்ட் என்ன செய்ய இருக்கும் பெருசாக போய் கொண்டிருக்கும். சிலவெல்லாம் மறந்து ஓடுவோம். நாங்கள் அதுக்காக தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எழுதுறது. தாவீது அநேக காரியங்களை ஜெபித்திருந்தாலும் இந்த 27வது சங்கீதம் வந்து ஒரு வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரங்கள் அநேக காரியங்கள் பட்டாலும் அவைகளை அவர் நோக்கி பார்க்கவில்லை. அவருடைய வாஞ்சை என்ன சொல்லி சொன்னால், கர்த்தாவே ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குவேன், ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்பேன், நான் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருந்தாலும் அநேக காரியங்களை நாங்கள் பேசுகிறோம், அநேக காரியங்களை ப்ராமிஸ் பண்ணுறோம். நான் இதை செய்கிறேன், அங்கே வாரன், அப்படி செய்வேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே சுத்தமாக செய்து முடிக்கிறது இல்லை. காரணம் வந்து அதிகமாய் நாங்கள் எங்களுக்கு மிஞ்சினதுக்கு அதிகமாய் நாங்கள் யோசிக்கிறோம், இந்த இதை செய்ய வேணும் அதை செய்ய வேணும் என்று சொல்லி. ஆனால் தாவீது ராஜா அப்படிப்பட்டதாய் கர்த்தரிடத்திலே கேட்காம நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதைத்தான் நாடுவேன். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை தேட வேண்டும்? ஒரே ஒரு தேவனை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ராஜா, அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை நான் தேடுவேன், அந்த காரியம் என்ன? தேவ மகிமை. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். Glory to God. Hallelujah. இந்த நாட்களில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை வந்து இந்த கர்த்தருடைய மகிமையை எப்படி நாங்கள் பார்க்க முடியும்? எப்படி தேவனுடைய மகிமையை காண முடியும்? நாங்கள் சாதாரண மனிதர் அல்லவா? தாவீது வந்து சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர் இருக்கிற அந்த பொசிஷன் வந்து ஒரு ராஜாவா இருக்கிறார். அநேக ஜனங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிற மனுஷன், அநேக ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்ற ஆலோசனைக்காரராக இருக்கிறார். ஆசாரியர்களை வழிநடத்துகிற தேவனுடைய காரியங்களை செய்கிற வாஞ்சையா இருக்கிற ஒரு ராஜா. அப்படியா இருந்தாலும் இவைகள் எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமையை நான் காண வேண்டும். இதற்காக நான் என்ன செய்வேன்? இந்த மகிமையை நான் அடைய வேண்டும் சொல்லி என்ன செய்வேன்? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தால், அந்த வேத வார்த்தைகளை ஆராயும் போது தேவனுடைய மகிமையை நான் அறிய முடியும். இந்த வேத வார்த்தைகளை எங்கே இருந்து நான் ஆராய முடியும்? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஆராய முடியும். ஹல்லேலூயா. ஏன் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக, அந்த வேத வார்த்தைகளை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்தோம். ஹல்லேலூயா. போன வாரத்திலே கர்த்தர் இந்த இடத்திலே பேசினார் வார்த்தை மூலமாய். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அல்ல மறந்துட்டீங்களா? போன வாரம் என்ன வசனம்? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், ஆமென், ஹல்லேலூயா, தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறேன். இப்போ தேவ வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தாவீது தீர்மானிக்கிறார்? அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக, அந்த வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை தியானம் பண்ணும்படியாக, அதை மெடிடேட் பண்ணும்படியாக நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. சும்மா போகிறேன். ஹல்லேலூயா.
பாருங்க அருமையான பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை ஆராய வேண்டும், கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும், தேவ பிரசன்னத்திலே நுழைய வேண்டும். ஆமென். ஒவ்வொருவரும் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, வர்ஷிப் செய்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, நான் எங்க போனாலும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எனக்கு யார் பாடலை இந்த இடத்திலே வழி நடத்துகிறார், கர்த்தரை நான் உயர்த்தி ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. காரணம், என் தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும். என் மகிமையை நான் தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும். பாருங்க, இந்த வேத வசனங்களை ஆராய 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 இயேசு கிறிஸ்து சொல்றார் எப்படி என்று சொன்னால், வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம், தெரிஞ்ச வசனம், முடிந்தவர்கள் வாசிங்க. யோவான் சுவிசேஷம், John 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எவைகள்? வேத வாக்கியங்கள். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய ஆராய, வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க மெடிடேட் பண்ண தியானிக்க தேவனுடைய பிள்ளைகளே என்ன கிடைக்கிறது என்று சொல்லி சொன்ன அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை காணும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காணும்படியாக தாவீது அநேக காரியங்களை குறித்து கேட்க, நான் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பாதத்தில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை நான் தேவனுடைய பாதத்தில் வைக்கிறேன். என்ன ஜெபம்? உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். மீண்டுமா நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லினால் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவ வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகளை ஆராய ஆராய எங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நாங்கள் தூங்கும்போது, நான் உறங்கும்போது, எங்களுடைய சரீரத்தில் எல்லா அவயவங்களும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஓய்வெடுக்கிறது. எல்லாம் ஓய்வெடுக்கிறது. எல்லாம் அப்படியே சைலண்டாக பாருங்க, தூங்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லா அவயவங்களும் ஓய்வெடுக்கிறது. ஒரு அவயவம் மாத்திரம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது? இதயம், ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. டக் 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 டக்குன்னு அடிச்சு கொண்டிருக்கிறது. இப்போ நான் இதுலேருந்து பேசுகிறதுக்கு காரணம், இந்த காட் என்ன செய்கிறது, அது நின்றால் சொல்லுவீங்க பாஸ்டர் போயிட்டாருன்னு சொல்லி, பாஸ்டர் போயிட்டா சீக்கிரமாக கொண்டு போகணும்னு சொல்லி, அப்படித்தானே? ஹல்லேலூயா. இந்த இருதயம் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கும். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சரீரம் உறங்குறது, சரீரத்தில் அவயங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது, எங்களுடைய ஆவி ஒருபோதும் உறங்காது. ஹல்லேலூயா. ஆவி ஒருபோதும் உறங்காது. எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க என்ன கேட்பீங்கன்னு சொல்லி பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் கொடுத்த ஆவி. ஹல்லேலூயா. மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவன் தன்னுடைய ஆவியை ஊதினார். தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் அந்த ஆவி ஒருபோதும் என்ன செய்வதில்லை, உறங்குவதில்லை. ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் விழித்திருந்து தேவனிடத்திலே நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், ராட்சாமங்களிலே நான் உங்களை தியானிக்கிறேன், ராட்சாமங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எங்களுக்கு அநேக காரியங்களிலே நாங்கள் கற்றிருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஹல்லேலூயா. இந்த ஆவி எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த ஆவியோடு சேருகிறது. ஆனால் இந்த சரீரம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், உலகத்துக்குரிய காரியத்துக்கு இந்த ஆத்துமாவை இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சரீரம், இந்த சரீரத்திலே ஆண்டவர்
பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்திலே குடியிருக்கிறபடியால், நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால், ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றாலையும் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மூன்றாலையும் மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பாருங்க, கைகளை நாங்கள் ஆராதிக்கும் போது கைகளை நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்த்தி என்ன சொல்றோம்? ஆண்டவரே, ஒவ்வொன்றும் சிம்போதிக் பாருங்க, அடையாளங்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் பெரியவர், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கேட்கும் போது பாருங்க, ஒரு ஜெபத்திலே கேட்கும் போது எப்படி சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க என்ற ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம், ரிசீவ் பண்றோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நேற்றைய நாளில் எனக்கு தேவன் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தார், பிறந்த நாளை. இந்த நாளில் சபையார் கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அப்போ ப்ரெசன்ட் கிஃப்ட் தந்தார். அப்போ நான் இப்படி உயர்த்தி வாங்கல, என்ன செய்கிறேன்? இப்படி வாங்குறேன், இப்படி வாங்கி கொண்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கப்படா, அப்போ பாஸ்டருக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல தண்ணி தந்துருக்கீங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒவ்வொரு சரீரத்தில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு அசைவுகள் யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சரீரத்தில் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி இருக்கக்கூடாது. கரங்களை தட்டவன். ஏன் கரங்களை தட்டவன்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. தட்டுவன் கரங்களை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. இப்போ சரீரத்தில் சில ஒவ்வொரு காரியங்களும் அவரை மகிமைப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் என்ன செய்யறன்னு சொன்னால், ஆத்மாவோட ஆவி, அதாவது ஆவியோட ஆத்மா சேர்ந்தோடனே இந்த சரீரம் 3 பேரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கே தேவ மகிமையை காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அப்போ தேவ மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சரீரத்து கண்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வேத வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். வேத வார்த்தைகளை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு என்று சொல்லி அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனம் தான் எங்களை வாழ வைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காட்டியும் தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவ சமூகத்துக்கு நானும் நீங்களும் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தேடி வந்துட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அவதானிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பாருங்க, 3 அங்கே தாவீது சொல்றார், நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருந்து அவருடைய வேதத்தை ஆராய்வேன் என்று சொல்லி. அப்ப தாவீதுடைய காலத்திலே ஆலயம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய மகன் சாலமோன் தான் தேவனுக்கு ஆலயம் கட்டினார். அப்ப தாவீது சொல்ற ஆலயம் என்று சொல்லிட்டா என்ன? அது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னா என்ன? தேவன் ஜனங்களோடு பேசி அவருடைய மகிமையை தெரிவிக்கிற இடம். அவர் மோசே மூலமாய் சொன்னார், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, அந்த மகிமை ஜனங்களை நான் சந்திக்கும்படியாக அங்கே மோசே மூலமாய் அளவுகளை கொடுத்து, யாத்ராமத்து இவ்வளவு அளவு, இவ்வளவு உலகத்தில் கட்ட வேணும், அங்கே உடன்படிக்கை பட்டியை வைக்க வேணும், பலிபீடம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே அமைப்புகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார், இப்படியாக நீ பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே 3 விதமான, ஒன்று வெளிப்பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. 3 பகுதிகள் இருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்க, வெளிப்பிரகாரம் என்று சொன்னால் அங்கே சேர்ச்சுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்கிறது. ஜூதர்கள் பாருங்க எல்லாரும் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஜூதர்கள் என்ன செய்வார்கள்? தேவன் அங்கே ஜனங்கள் வெளிப்பிரகாரமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்பிரகாரமாக இருந்து தேவனை ஆராதித்து விட்டு போவார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாரத்துக்கு அவர்களுக்கு அனுமதி அல்ல. ஆறு உள்ளுக்க வருவார்கள் சொன்னால் லேவியர்கள் வருவார்கள். இந்த லேவியர்கள் ஆண்டவரை ஊழியங்களை செய்யும்படியாக
அனுமதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த லேவியர்கள். யார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவார்னு சொன்னால் ஒரே ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியர் வருஷத்தில் ஒரு தடவை வந்து தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணும்படியாக இரத்தத்தோடு வந்து அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆராதனையிலே நாங்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது அருமையான பிள்ளைகளே, அநேகர் வந்து நாங்கள் வெளிப்பிரகாரமாய் நின்று வெளியில் நின்று போட்டு அப்படியே போய்விடுவோம். வெளிப்பிரகாரத்திலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காண மாட்டோம், தேவனுடைய அற்புதங்களை நாங்கள் காண மாட்டோம், அவருடைய வல்லமைகளை ருசிக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அநேகர் என்ன சொல்லுவார்கள்? விசுவாசிகள் பாருங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், தேவனுடைய சமத்துக்கு போகிறேன், என்னத்தை நான் கண்டுட்டேன், ஏதோ சோகமாக பேசுவார்கள். என்னத்தை நான் கண்டுட்டேன், சர்ச்சுக்கு போகிறாத ஒருவன் வந்து பாருங்க வேலைக்கு போகிறான், அவன் நல்லா இருக்கிறான், என்னட்ட பணம் இல்லையே, அந்த காரியம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறதேன்னு சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். யார் சொல்கிறார்கள்? வெளியிலே வெளிப்பிரகாரமாக இருந்து போட்டு ஓகே போவோம், எல்லாரும் போவாட்டி பாஸ்டர் என்ன செய்வார்? கவலைப்படுவார், பாஸ்டருக்கு ஒருக்கா முகத்தை காட்டுவோம்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒரு ஆள் இருப்பார். அவர் என்னோட நல்ல மாதிரி, அவர் நல்ல ஹிந்து ஒரு சகோதரன். என்னை கண்டோடனே எப்படி இருந்ததுன்னா சீடி எடுத்து கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர் அப்படியான பாட்டுகளை போடுவார். நான் போயிட்டு அந்த இடத்துல நான் கடந்து போன பிறகு ஒரு ஹிந்து சகோதரன் வந்தால் ஒரு ஹிந்து தெய்வங்கள்ட பாட்டை போடுவார். அங்காலையும் பாடுவார், இங்காலையும் பாடுவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நாங்கள் வெளிப்பிரகாரமாக போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஓகே போனால் எங்களுடைய கடமை முடிஞ்சது, போய் ஆறாத போய் போகிறோம், கை தட்டுட்டு அவளாதான்னு சொல்லி, அது ஆண்டவர் வந்து அதை வந்து போதும் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேணும், வெளிப்பிரகாரத்திலிருந்து கடந்து வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து அங்கே பலிகள் செலுத்துகிற தொட்டிகள் இருக்குது, பலிபீடங்கள் இருக்குது. முதலாவது எங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேணும். உள்ளே இருந்து வரும் பொழுது கைகளை கழுவி சுத்தமாய் தேவனுடைய சமூகத்திலே வர வேணும், பரிசுத்தமாய். ரெண்டாவது, நாங்கள் எங்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொல்லிச்சினால், அருமையான பிள்ளைகளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்படியாக ஆண்டவர் இயேசு வழிகளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் மனிதனாய் பிறந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த உடனே பாருங்க, திரைச்சீலை, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை வந்து மேலே இருந்து கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு திரைச்சீலை கிழித்து ஜனங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து பாருங்க, எங்கே ஆராதனையில் வர வேண்டும் சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே தான் என்ன இருக்கிறது சொன்னால் தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம், நாங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்வோம். 25வது அதிகாரம், யாத்ராமம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 31. ஆம், செய்யப்பட வேண்டும். ஆமாம். 27, 21 வாசிங்க. 20, 21 வாசிங்க. 27வது அதிகாரம் யாத்ராமம் 27, 21வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு ஆம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? யாத்ராமம் 27வது அதிகாரம் 30வது
20வது 21வது வசனம். ஹல்லேலூயா. 27 20 20 21. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெயை பாருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், நித்திய கட்டளை என்று சொன்னால் ஒலிவ எண்ணெயை ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த ஒலிவ எண்ணெய் எப்படி எடுக்க வேண்டும்? இடித்து பிழிந்து ஒரு பியூர் ஒலிவ் ஆயிலை கொண்டாந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாயங்காலம் தொடக்கி காலை வரைக்கும் என்ன செய்ய வேணும்? விளக்கை எரிய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விளக்கு இரவு முழுக்க, குத்து விளக்கு இரவு முழுக்க எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரணமாய் ஒலிவ காயை எடுத்து அதை என்ன செய்ய வேணும்? இடிக்க வேணும். நல்லாக இடித்து அதை பிழியும் போது தான் அதில் இருந்து என்ன வருகிறது சொன்னால் எண்ணெய் வருகிறது. ஹல்லேலூயா. சாதாரணமாய் அந்த எண்ணெய் வரையில அந்த ஒலிவங்காயை எடுத்து நல்லா என்ன செய்ய வேணும்? இடிக்க வேணும். இடித்து அதை பிழிய வேண்டும். அப்போ ஒரு ப்ரோசஸ் ஒன்று நடக்க வேணும் இந்த ஒலிவ எண்ணெய் வாரது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒலிவ எண்ணெயா இருக்கிறபடியா பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் என்னையும் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களை உடைத்து உருமாற்றி உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்களை உடைக்கும்படியாக பிழியும்படியாக தேவனுடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். சில இடங்களில் பாருங்க, வீட்டில் கணவன் வச்சு நல்லா புழிவார். சில இடங்களில் எங்களோட வேலை செய்கிற ஒரு பொஸ் இருந்தால் அல்லது எங்களுக்கு மேற்பட்ட ஒரு சூப்பர்வைசர் இருந்தால் அவர் எங்களை போட்டு என்ன செய்வாங்க? நல்லா இடி இடின்னு இடிப்பாங்க. வந்து நாங்கள் திட்டுறோம். ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே, உமக்கு கண்ணில்லையே ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையே இல்லவா, என்னத்துக்கு இப்படி எனக்கு ஒரு அதிகாரியை தந்தீங்க, எப்பொழுதும் என்னோட முரண்படுறானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறார்? நல்லா என்ன செய்கிறார்? இடிக்கிறார். ஹல்லேலூயா. இடித்து பிழிஞ்சு சுத்தமான எண்ணெயாய் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்குள்ளே, அது பாடுகளாக இருக்க, உபத்திரங்களாக இருக்க, அதுக்குள்ளே நான் நடக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை அவர் வந்து பாருங்க ஒரு நல்ல சுத்த எண்ணெயாக விளங்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் எப்பொழுதும் இந்த விளக்கு என்ன செய்ய வேணும்? இரவு முழுக்க எரிந்து கொண்டு இருக்க வேணும். ஹல்லேலூயா. அது கொடுத்த கட்டளை. அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, ஒரு விளக்கு எண்ணெய் விட்டாச்சு அது எரிஞ்சு கொண்டு இருக்கு. எப்போ முழுக்க? சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும், காலையில் வரைக்கும் விளக்கு என்ன செய்து கொண்டு வேணும்? தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ எரிந்து கொண்டு இருக்க வேணும்னு சொல்லிட்டா என்ன செய்ய வேணும்? ஒரு மனுஷன் எண்ணெய் ஊற்ற வேணும். எண்ணெய் எப்படி ஊற்ற முடியும் சொல்லுங்க? முடிய ஊற்ற வேணும். அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் என்ன மாதிரி இருக்க வேண்டும்? கரெக்டு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரை விட்டா ரெண்டு குத்து விளக்குன்னு உதாரணமாக சொல்கிறேன்னா, ஹல்லேலூயா, ரெண்டு குத்து விளக்கு இல்லை 3 வையுங்க. 2 இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு ஆள் மாறி மாறி தன்னுடைய கண்ணுக்குள்ள விளக்கண்ணை விட்டால் தான் அவன் தூங்க மாட்டான். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்கு வந்து அநேகர் தூங்கி போகிறார்கள். ஹல்லேலூயா. சபையில் வந்து ஆராதிக்காம அநேகர் தூங்கி போகிறார்கள். ஆமாவா இல்லையா? வழிநடத்தவர்கள் மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறாரு. எனக்கு உண்மையில ஆராதனையில் நல்ல எனக்கு சரியான ஒரு சந்தோஷம், ஒரு இஷ்டம். கர்த்தரை நான் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேணும். ஹல்லேலூயா.
காலில் நோவு வந்தாலும் பெயின் வந்தாலும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேணும். எங்களுடைய ஆண்டவர் தந்த நல்ல நல்ல குரலை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அன்னால் அவள் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். தன்னுடைய இருதயத்தை அப்படி வாய் அசைந்தது. அவருடைய ஜெபம் எப்படியா இருந்தது? சவுண்ட் வரையில. ஆனால் 1 சாமுவேல் வந்து எடுக்க தேவை 2வது அதிகாரத்திலே கர்த்தரை நோக்கி துதிக்கிறாள். என் கொம்பானவரே, உயர்ந்தவரே, உயிர்ப்பிக்கிறவரே, கொல்லுகிறவரே, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை அன்னால் ஆராதிக்கிறாள், துதிக்கிறாள். வேதத்திலே ஒரு நல்ல ஒரு துதி, ஒரு ஆராதனை என்று சொல்லினால் அன்னால் துதித்த ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் வந்து எப்படி? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நான் அதை திருப்பி கொடுக்குறேன் ஆண்டவர், நான் வச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் 6 குழந்தைகளை கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் விழித்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எண்ணெய் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு வசனங்களும் யாரை பிரதிபலிக்கிறது, யாரை பற்றி கூறுன்னு சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஒவ்வொரு வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, எங்களுக்குள்ளே எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாக நானும் நீங்களும் எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனங்களை ஆராய்ந்து அறிய அறிய அறிய, வேத வசனத்தை படிக்க 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 பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகிமைப்படுத்துவார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஆராதிக்க 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 தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தாவீது இதை மாத்திரமே கேட்டார். என்ன ஆண்டவரை, நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன் ஆண்டவரை, லிஸ்ட்டை என்ன பெருசா லிஸ்ட்டை கொண்டு போகல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், ஒன்றை நான் கேட்பேன், நான் அதைத்தான் நான் நாடுவேன். நான் கேட்கிறேன், மறந்து போக மாட்டேன். நான் எத்தனையோ நான் கேட்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சோசிரம். சிலவோட போய் ஒரு கணவன்கிட்ட கேட்போம், எனக்கு இதை வேண்டி தாங்கன்னு சொல்லி. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கேட்காம விட்டால் அவன் மறந்துடுவாங்க, அவனும் மறந்துடுவாங்க. அப்போ சிலவு, ஆமாம் சிலவில்லை, பைசா கம்மி, பைசா மிச்சம் படுத்திடலாம் இல்லை? ஆமாவா? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் தாவீது அநேக காரியங்களை கேட்கல, ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன். ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? தேவ மகிமையை காணும்படியாக. ஹல்லேலூயா. தேவ மகிமைக்குள்ளே தேவனுடைய சபை அல்லது நான் இருந்தால் தான் அவருடைய வருகையில் நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமையிலே. அதான் ஊழியக்காரர் மோசே எல்லாம் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சோசனம். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த ஆவியான வந்து அந்த காரியத்துக்காக வருவார், போய்விடுவார். ஆனால் நிரந்தரமாய் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே யாத்ராமம் 40வது அதிகாரத்தில் 40வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க, சில வாசனங்களை வாசிங்க. 31 வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 40. கழுவினார்கள். இப்போ பாருங்க, கை காலை கழுவி பரிசுத்தப்பட்டு என்ன செய்கிறார்கள்? ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். ஹல்லேலூயா. யார் வருகிறார்கள்? அவர்கள் வருகிறார்கள். பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் கழுவி கொண்டார்கள்.
ம் பிரகாரத்தின் தொங்கு திரையை பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே ம் வேலையை முடித்தான். வேலையை முடித்தான். அதன் பின்பு அப்பொழுது ஒரு மேகம் ம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. 35வது மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசிங்க. வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் ஆம், மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலே பிரவேசிக்க இந்த ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் பாருங்க, மோசே நிறைவேற்றின உடனே தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அங்கே என்ன நடக்குன்னு சொன்னா தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, தேவ மகிமை இறங்கி வருகிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மகிமையினாலே நானும் நீங்களும் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, தேவ மகிமையினாலே நானும் நீங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ தாவீது ராஜா கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை என்ன காரியம்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை ஆராய படிக்க அது எங்கே எங்களை வழி நடத்துகிறது சொன்னால் தேவ மகிமைக்குள்ளே வழி நடத்துகிறது. தேவ மகிமைக்குள்ளே வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, தாவீது ஒரே ஒரு காரியத்தை, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் உங்களுக்கு விருப்பம் தேவனுடைய மகிமையை காண்படியாக? ஹல்லேலூயா, அந்த தேவ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி வருகிறார்? மகிமை உள்ள தேவனாய் வருகிறார். ஹல்லேலூயா, அந்த மகிமையிலே நானும் நீங்களும் இயேசுவோடு நாங்கள் கடந்து போகணும் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்போ சபை கூடுகிறது என்ன இடம்? சபை கூடுகிறது ஏன்? தேவனுடைய சமூகத்துக்கு ஏன் வருகிறோம்? கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை ஆராயவும். ஹல்லேலூயா, கேட்டு ஆராய, கேட்கிறவர்கள் ஆராய சொன்ன என்ன? அதை தியானம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஆராய வேண்டும். ஹல்லேலூயா, ஆராய அது எங்கே நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஏன் சிலர் சபை கூடுவதை போல விட்டு விடுவதை போல நாங்கள் விட்டு விடாமல் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை பாருங்க ஒரு ஃபெலோஷிப் மாத்திரம் அல்ல. முதலாவது சபை என்று சொல்லி சொன்னா பாருங்க, தேவனுடைய சபை என்று சொல்லி நான் தான் சபை என்று சொல்லினால் தேவனை துதிக்க வேண்டும், அவரை ஆராய வேண்டும், வேத வசனங்களை ஆராய வேண்டும். ரெண்டாவது ஃபெலோஷிப், ஹல்லேலூயா, சகோதர ஐக்கியம். மூன்றாவது புறப்பட்டு போய் நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நான்காவது ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாங்கள் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதற்காகவே நாங்கள் சபையாக இந்த இடங்களிலே கூடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொருவரும் தேவ மகிமையை நீங்கள் அறிய வேண்டும், தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, தேவ மகிமைன்னு சொன்ன இப்பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், பவுலையும் சீலாவையும் ஊழியத்துக்காக அவர்கள் வேறு பிரித்து அனுப்பினார்கள். எப்ப ஒரே இடத்திலே சீசர் எல்லாரும் கூடி அவர்கள் தேவனை நோக்கி துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியார் இறங்கி சொன்னார், இவர்கள் 2 பேரையும் ஊழியத்துக்காக அனுப்பிவிடு என்று சொல்லி அங்கே பிரித்து எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், பெந்தெக்கோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2வது
அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் சொன்னார், எருசலேம் விட்டு போகாதேங்க, பரிசுத்தாவியோட அபிஷேகத்துக்காக காத்திருங்கன்னு சொல்லி. இந்த 120 பேரும் வந்து பாருங்க, அவர்கள் வந்து அந்த 120 ஒருவனப்பட்டு ஒரு மேல் வீட்டு அறையிலே வந்து என்ன செய்தார்கள்? கூடியிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்காக, வார்த்தையை நம்பி பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெறும்படியாக. அப்ப அந்த மேல் வீட்டு அறையிலே ஒன்றும் இல்லை, இந்த நாங்கள் கூடுகிற இந்த இடத்திலே ஒன்றும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கூடும்போது சபையாக இருக்கிறபடியால் அந்த சபையிலே வந்து நாங்கள் கூடுகிற அந்த இந்த இடத்திலே வந்து தேவன் தன்னுடைய மகிமையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவி பாருங்க, அந்த இடத்திலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியான கீழ்ப்படிந்திருந்தார்கள். அந்த மேல் வீட்டு அறையில 120 பேரும் பரிசுத்த ஆவியில நிறைந்தார்கள். தேவ மகிமையை பார்த்தார்கள், அந்நிய பாஷையில பேசினார்கள், இயேசுவை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்குள்ளே நிரம்ப வேண்டும். அவருடைய மகிமைக்குள்ளே நிரம்ப வேண்டும். குளோரி அப்படின்னு சொல்லினால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், மகா பரிசுத்த ஸ்தலம். எங்களுடைய ஆவி எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நாங்கள் அவருடைய மகிமையிலே நிரம்பி, எப்பொழுது மகிமையில நிரம்பி நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு ஊண்டுகோலாய்த்தான் என்னென்னு சொல்லினால் சபை, தேவனுடைய சமூகம் இருக்கிறது. ஆனபடியால் தேவ சமூகத்தை ஒருபோதும் விட்டு விடாதீங்கள். ஹல்லேலூயா. வாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். வந்து தேவனுடைய வசனங்கள் சொல்லும்போது அதை ஆராயுங்க, அதை தியானிங்க, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருங்க. கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாக இருக்கோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்வார்? பழைய ஏற்பாட்டில் கை கால் எல்லாம் கழுவி அப்படியே சுத்தமாய் வருவார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் வர வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ஒரே ஒரு காரியத்தை கேட்டான். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தரை பார்த்து நாங்கள் சொல்ல, ஆண்டவரே, எத்தனையோ ஜெப குறிப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் விசேஷமாய் நாங்கள் ஒரு ஜெபத்தை, ஒரு விண்ணப்பத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? சொல்லுங்க, என்ன ஜெபம்? உம்முடைய அந்த வசனத்தில் என்ன ஜெபம்? நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். ஏன் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன்? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக. ஹல்லேலூயா. வேத வசனத்தை தியானிக்கிறதுக்காக நான் என்ன, எனக்குள்ள என்ன நடக்கிறது? தேவ மகிமையை காண்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளை இதை அறிந்தவர்கள் ஆராதனை வந்து ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு ஆள் வரையில சபைக்கு, எனக்கு உண்மையில பெரிய கவலை. யாரும் ஒரு ஆள் வராட்டி கவலை, வேதனையா இருக்கும். காரணம், தேவ மகிமையை இறந்து போறார்களே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாட்டு பாடி துதிச்சு அது ஒரு நன்றி செலுத்துறதுக்காக வரையில. இந்த பாடல் துதி எல்லாம் தேவ மகிமையை காணும்படியாக. ஒரு சகோதரன் நீங்கள் கவலைப்பட வேண்டும். சபைக்கு வராட்டி வேதனைப்பட வேண்டும். நீங்க நான் வந்துட்டேன் போதும் நான் நினைக்க கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சகோதரன் வரையில, சகோதரன் வர, இதற்கு நான் அல்லவா பொறுப்பு? ஹல்லேலூயா. நாங்கள் வரவேணும் தேவனுடைய சமூகத்துக்கு. வராதவங்களுக்கு புத்தி சொல்லணும், ஃபோன் எடுத்து சொல்லணும். ஒருபோது நீங்கள் வராமல் இருக்காதுங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. காரணம், தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கிறது. அவருடைய மகிமையிலே நாங்கள் நிரம்ப வேண்டும். இதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தாவீது ராஜா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதைத்தான் நான் நாடுவேன். இந்த 27வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் பாருங்க, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். தொடக்கத்திலே அவர் சொல்ற, கர்த்தருடைய வெளிச்சமாயிருக்கிறார், ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? என் சத்துருக்கள், என் பகைஞர்கள், பொல்லாதவர்கள் சொல்லி அப்படியே சத்துருக்களை பற்றி சொல்லிக்கொண்டே போறார். எல்லாத்திலேயும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். என்னுடைய இருதயம் பயப்படக்கூடாது. எல்லா காரியத்தையும் ஜெபித்து அவர் சொல்ற ஒரு காரியத்தை, ஆண்டவரே உம்மிடத்திலே நான் கேட்பேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்களை நான் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு வருகிறது நான் சும்மா வரவில்லை ஆண்டவரே, தேவ மகிமை, த க்ளோரி. ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவனே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறிய வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நான் பார்க்க வேண்டும். அந்நிய பாசைகளை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரகவாபாஹா லேசோ ரோமதஹலபா ரதலபாஹா. அந்நிய பாசைகளை கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை இறக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, ஒளிவண்ணை குறைவில்லாமல் அந்த குத்து விளக்காக நான் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணெயிலே நிரம்பி 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 எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்பா. இதற்காகவே நான் ஆலயத்துக்கு போறேன், இதற்காகவே நான் சபைக்கு போறேன் அப்பா. ஆண்டவரே, வராத சகோதரை குறித்து நான் கரிசனையாய் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மகனாய் இருக்க வேண்டும். அவர்களை அழைக்க வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்ய. எல்லாரும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, டாடி ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. வாய்களை திறந்து கேளுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆண்டவரே தேவ சகோதரர்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய நிறைவை காண வேண்டும் ஆண்டவரே. ஒரு அப்போஸ்தலருடைய அந்த ஆண்டவரே அப்பா பெந்தெகோஸ்தே நாளுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் காண வேண்டும், ஒவ்வொரு ஆராதனைகளிலும் காண வேண்டும். கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே சபையை நிறைப்புங்க, சபையை நிறையுங்க ஆண்டவர். ஹிகமலா ராதாலாபா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறையுங்க. வேத வாசனங்களை ஆராயத்தக்கதாய், ராஜாமங்களை எழுந்து கர்த்தரை ஆராதித்து துதிக்கத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யுங்க. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உன்னத தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் துதியுங்க கர்த்தரை, மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா சந்தலபா ரேபா லபகாவா. ராஜா உங்களை ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவனே, தேவ பிரசன்னத்தினாலே அந்த ஷெக்கேனா மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது புதிய ஏற்பாடு உள்ள சரீரமாகிய சபை உங்களுடைய மகிமையினால் கர்த்தாவே இயேசுவே. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா இயேசுவே. இந்த சரீரத்தை நிரப்புங்க ராஜா, என்னுடைய ஆத்மாவை நிரப்புங்க. இந்த இடத்திலே வறுமனையாய் போகாதபடி உங்களோட வல்லமை ஆண்டவரே தொடப்பட்டவனாய் போக, ஒரு சுகத்தோடு ஒரு பலத்தோடு போக கர்த்தாவே என் ராஜாவே. ஹல்லேலூயா. ரமதலபப ஷலபதலபா. என் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை
மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தேவனுடைய வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுத்து, சபையை ஒப்பு கொடுத்து, கரோலின் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுவோம். Thank you Jesus. Glory, glory. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி அப்பா, சோசரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா நன்றி நன்றி ராஜா. இயேசுவே. ஓ ஷபலபரப கபலபரபதலப. நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஹல்லேலூயா. ஆமாண்டவர் இயேசு, இயேசு நன்றி அப்பா. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ரிகபஷலபலப கலபரப. இயேசுவே இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு. ஆமாண்டவரே. எஸ் செபிக்கிறோம் ராஜா. எஸ் நன்றி ஆண்டவரே. இயேசுவே எஸ் இயேசுவே நன்றி அப்பா. சோசரம் ஜீசஸ். எஸ் ஆமாண்டவரே. எஸ் 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 இயேசுவே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எஸ் நன்றி ராஜா. எஸ் இயேசுவே. ஹல்லேலூயா. பற்றி எறிய வேண்டும். ஆமென். அனல் உள்ளவர்களாயிருக்க உதவி செய்யுங்க ஐயா. இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே வாந்தி பண்ணி போடுவோம் அல்லவா. இயேசுவே அப்பா. இயேசுவே மாற்றுங்க ராஜா. ஜெபிக்கிறோம். எஸ் ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் 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 இயேசுவே சோசரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் எஸ் இயேசுவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோசரம் அப்பா ராஜா ஆண்டவரே. இயேசுவே ஆமாண்டவரே. எஸ் எஸ் ஜீசஸ். எஸ் 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 சோசரம் சோசரம் சோசரம். இயேசுவே இயேசுவே. Thank you Jesus. சோசரம். எஸ் எஸ் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே. இயேசுவே எஸ் எஸ்
நன்றி இயேசுவே. சோஸ்திரம் 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 இயேசுவே. சோஸ்திரம் இயேசுவே. நன்றி அப்பா. எஸ் இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே. சோஸ்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே. சோஸ்திரம். ஹல்லேலூயா. ராஜாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஆண்டவரே சோஸ்திரம் 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 இயேசுவே. ஆமாண்டவரே சோஸ்திரம் 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 இயேசுவே. சோஸ்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே. 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 சோஸ்திரம். ஆண்டவரே சோஸ்திரம். ஆண்டவரே சோஸ்திரம் இயேசுவே. ஆண்டவரே ஆண்டவரே இயேசு. ஆமாண்டவரே சோஸ்திரம் 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 இயேசுவே. ஆண்டவரே சோஸ்திரம் இயேசுவே. ஆமாண்டவரே ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் இயேசுவே. 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 ஹல்லேலூயா. இயேசுவே. ஆண்டவரே நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படி நாங்கள் காணிக்கைக்காக கடந்து செல்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பாடல் பாட போகிறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? சரி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாய் கூடி உடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். பெரியவரை தொடங்கி சிறு பிள்ளைகள் மட்டும் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உன்னதமானவரே உடைய மறைவிலே ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். காணிக்கை போட்ட கரங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் நாளும் பாடலை வழிநடத்த சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைக்கரையை வாசித்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் விசேஷமாக யூத் பாஸ்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவருடைய பயணத்துக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் சுகம்பலமாய் இந்த தேசத்தில் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும்
பிதாவானவருடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தின் பிறகு உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.